இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தவக்கால சிந்தனையிலே உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை வார்த்தையே வாழ்வு. இந்த இறை வார்த்தையை வாழ்வு என்று தியானிக்கிற பொழுது எனக்குள்ளாக ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில இந்த இறை வார்த்தை எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணினது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய தாயார் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் ஆலயத்திற்கு செல்லுகிறதில் மிகுந்த கவனமாக இருப்பார்கள். பாவ சங்கீர்த்தனம் பண்ணுகிறதாகட்டும், மற்ற திருவருட்சாதனங்களை கடைபிடிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் மிகுந்த கவனமுடையவர்களாய் காரியத்தை அவர்கள் செய்து வருகிறதிலே கவனமாக இருந்தார்கள். ஆனாலும் பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் முதலாவதாக என்னுடைய குடும்பத்தில் என்னை சந்தித்தார். மீட்பின் அனுபவத்தை எனக்கு கொடுத்தார். அப்பொழுது நான் இறை வார்த்தையை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த இறை வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு விண்ணகத்தினுடைய காரியங்களையும், இந்த பூமியில நாம் எப்படி அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறது, அவருடைய கட்டளைகளுடைய மேன்மை குறித்த காரியங்களையும் எனக்கு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படியாக நான் ஆண்டவரோடு கூட அந்த ஜெப வாழ்விலே நான் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே என்னுடைய தாயார் சற்று அவங்க என்ன செய்தார்கள், என்னை கவனித்து பார்த்தார்கள். என்னை சில வேளைகளிலே திட்டினதும் உண்டு. அவர்களுக்கு அந்த மேன்மை தெரியாததினாலே என்னிடத்தில் அப்படி அவர்கள் பேசினார்கள். ஆனால் கொஞ்ச காலம் அப்படி கடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் இறை வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள். ஆனால் என்னுடைய தாயாருக்குள்ளாக அந்த பாவ பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, டிவி பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது, சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது. அவர்கள் எல்லா சீரியல்களையும் விடாம பார்ப்பாங்க. எல்லாவற்றையும் அவர்கள் அப்படியே அதை கண்கள் எதையெல்லாம் நாடுகிறதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஜெப வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு கசப்பானதா இருந்தது. கொஞ்ச நாட்கள் கழிந்தது பாருங்கள், அவர்கள் என்னை கவனிக்க ஆரம்பித்தார்கள். இறை வார்த்தையை கவனிக்க ஆரம்பித்தார்கள். இறை வார்த்தையை கேட்க 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 அவர்களை நான் கவனித்து பார்க்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுபட ஆரம்பித்தார்கள். டிவி பார்க்கிற சுவாபம் மாறிற்று, மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியம் மாறிற்று, அவர்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் கடந்து வர ஆரம்பித்தது. அந்த இறை வார்த்தை என் தாயாருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த ஆரம்பித்தது, பரிசுத்தப்படுத்த ஆரம்பித்தது. எனக்கு பிரியமானவர்களே, இறை வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 6:63 இவ்வாறு சொல்லுகிறது, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் வாழ்வுமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறதா? இறை வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை இணைந்து காணப்படுகிறதா? இறை வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கை இணையப்படுகிற பொழுதுதான் நாம் விண்ணக வாழ்வுக்குரிய அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் அதை கடைபிடித்து விண்ணக வாழ்வுக்கு நாம் நுழைய முடியும். எனவே ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இறை வார்த்தையோடு நாங்கள் இணைந்து வாழத்தக்க கிருபையை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.